டைட்டில் 12 Rules for Life. ஆத்தர் ஜார்டன் பீட்டர்சன். மனிதர்களுக்கு விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் பிடிக்காது. ஆயினும் கூட நம் வாழ்வில் கட்டமைப்பு தேவை. இந்த கட்டமைப்பு விதிகள் இல்லாமல் சாத்தியமற்றது. விதிகள் ஒழுங்கை கொண்டு வருகின்றன. ஒத்துழைப்பு மற்றும் நிலையான உறவுகளை எளிதாக்குகின்றன. வாழ்க்கையில் நல்லதை செய்ய உதவும் விதிகளை தழுவுவதே சுதந்திரமான மற்றும் முழுமையான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழி என்று டாக்டர் ஜோர்டன் பீட்டர்சன் இந்த புத்தகத்தில் விளக்கியுள்ளார். இதனை தமது முன்னுரையில், விதிமுறைகள் இல்லாமல் நாம் விரைவாக நம் உணர்வுகளுக்கு அடிமையாகிவிடுகிறோம். சிறந்த விதிகள் இறுதியில் நம்மை கட்டுப்படுத்தாது. மாறாக நமது இலக்குகளை எளிதாக்குகிறது மற்றும் முழுமையான சுதந்திரமான வாழ்க்கையை உருவாக்குகிறது என்று விளக்குகிறார். இந்த புத்தகம் சிந்திக்க வைக்கும் ஆழமான ஒரு தத்துவ வாசிப்பு. வரலாறு, அறிவியல், மதம் மற்றும் தத்துவம் ஆகியவற்றை கொண்டு நாம் ஏன் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும்? குழப்பமான மற்றும் சில சமயங்களில் கொடூரமான உலகில் நாம் அனைவரும் எவ்வாறு சிறப்பாக நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை தனது கட்டுரைகளில் எடுத்து காட்டுகிறார். விதி 1. உங்கள் தோள்களை நிமிர்த்தி நேராக நிற்கவும். மனிதர்கள் உட்பட அனைத்து விலங்குகளும் ஆதிக்க படிநிலைகள் மற்றும் தன்னிச்சையான வேதியியல் செயல்முறைகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. நாம் நமது சமூக பொருளாதார நிலையை எப்படி உணர்கிறோம் என்பது நமது நல்வாழ்வை பாதிக்கிறது. இது ஒரு நேர்மறையான பின்னூட்ட சுழற்சியில் நமது நிலையை வலுப்படுத்துகிறது. மனிதர்களில் சுயமரியாதை உள்ளவர்கள் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையின் உணர்வை உணர்கிறார்கள். இது அவர்களை மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும் மரியாதைக்குரியதாகவும் ஆக்குகிறது. இது அவர்களின் உற்பத்தி திறன் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துகிறது. மேலும் இது அவர்களின் சுய உணர்வை மேலும் வலுப்படுத்துகிறது. அதிக செரோட்டனின் அளவுகள் அதிக நெகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ஆரோக்கியம், ஆயுட்காலம், சமூக சார்பு நடத்தை மற்றும் தலைமைத்துவத்துடன் தொடர்புடையது. மறுபுறம், குறைந்த சுயமரியாதை உணர்வு கொண்டவர்கள் பாதுகாப்பற்றதாக உணர்கிறார்கள். அவர்கள் மோசமான முடிவுகளை எடுக்கிறார்கள். இது அவர்களின் தாழ்வு மனப்பான்மையை வலுப்படுத்துகிறது. வாழ்வில் தோல்வியுற்ற நபராக நீங்கள் உணர்ந்தால், முதலில் உங்கள் தோரணையை சரி செய்யவும். நேராக நிற்கவும். உங்கள் தோள்களை பின்னால் தள்ளவும். பேசும்போது கண் தொடர்பு கொள்ளவும். இது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நம்பிக்கையை உண்டாக்கும். விதி 2. ஒருவருக்கு உதவ நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட நபர் போல் உங்களையே நடத்துங்கள். நீங்கள் உதவுவதற்கு நீங்கள் பொறுப்பான ஒருவரை போல் உங்களை நடத்துவது உங்களுக்கு உண்மையிலேயே எது நல்லது என்பதை கருத்தில் கொள்வதாகும். இது நீங்கள் விரும்புவது எது என்பது அல்ல. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை எது தரும் என்பதும் அல்ல. நீங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். நான் என்னை சரியாக கவனித்துக் கொண்டால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என வாழ்க்கையை அணுக வேண்டும். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொண்டு பல முறை கீழே விழும்போது பெற்றோர்கள் அக்குழந்தையை நடை வராது என்று நிராகரிப்பதில்லை. அவர்கள் விழும்போது பெற்றோர்கள் அவர்களை தூக்க வேண்டும். அவர்களின் முழங்கால்களில் உள்ள தூசியை தட்ட வேண்டும். அவர்கள் உணர்ந்த வலியின் கண்ணீரை துடைக்க வேண்டும். ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை போதிக்க வேண்டும். அவர்கள் தாங்களாகவே தன்னம்பிக்கையுடன் நடக்கும் வரை அவர்களுக்கு தேவைப்படும் போது அவர்களின் அருகிலிருந்து கையை பிடித்து நடைபழக்க வேண்டும். அதேபோன்று உங்கள் வாழ்க்கை பாழாகி கெட்ட பழக்கங்களால் அழிக்கப்படும் போது நீங்கள் உங்களை ஒரு குழந்தையாக அடையாளம் காண வேண்டும். எனவே பொறுமையுடனும் இரக்கத்துடனும் உங்களுக்கு நீங்களே உதவிக்கரம் நீட்டுங்கள். அன்பான மற்றும் மன்னிக்கும் இதயத்துடன் உங்களை ஆதரியுங்கள். நீங்கள் வளர்ந்த பின் உங்களை நம்பியதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள். விதி 3. உங்களுக்கு சிறந்ததை விரும்பும் நபர்களுடன் நட்பு கொள்ளுங்கள். நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் உங்கள் நண்பர்கள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்களின் பேச்சுக்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் பெரும்பாலும் உங்களிடம் ஒட்டிக்கொள்ளும். அவர்களின் நச்சு பழக்க வழக்கங்கள் உங்களை எதிர்மறையாக பாதிக்கக்கூடும் என்பதே இதன் பொருள். உறுதியான அடித்தளங்களில் நட்புகளை வளர்த்து கொள்வது முக்கியம்.
ஏனெனில் அவை பொதுவாக மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் நன்மை பயக்கும் தன்மை கொண்டவை. நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ஒருவருடைய நல்வாழ்வை கெடுப்பவர்களை காட்டிலும் ஒருவரின் நல்வாழ்வை மேம்படுத்துபவர்களை தேர்ந்தெடுப்பது நல்லது. உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பொறாமை கொள்ளும் நபர்களுடன் நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக உங்கள் வெற்றிக்கு ஆதரவாகவும் ஊக்கமளிப்பவர்களாகவும் இருப்பவர்களை நண்பர்களாக பெற முயற்சி செய்ய வேண்டும். ஒருவரின் வாழ்க்கைக்கு மதிப்பு சேர்க்கும் நண்பர்கள் இவர்கள்தான். எனவே நல்ல மனிதர்களுடன் நட்பு வளர்க்க முயற்சி செய்யுங்கள். வெளித்தோற்றம் அல்லது சமூக பொருளாதார நிலை போன்ற மேலோட்டமான அம்சங்களை தாண்டி நேர்மறையான மாற்றத்தை உருவாக்க உங்களுக்கு யார் உதவுவார்கள் என்பதை கண்டறியவும். இது போன்ற புத்திசாலித்தனமான நபர்களுக்கு அடுத்ததாக நிற்க வலிமையும் மனதைரியமும் தேவை. ஏனென்றால் நீங்கள் சில சமயங்களில் தாழ்வாக உணரலாம். எனினும் கொஞ்சம் பணிவாகவும் தைரியமாகவும் இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் இணைந்து ஒரு தனி மனிதனாக வளரலாம். விதி 4. நேற்று நீங்கள் யாராக இருந்தீர்கள் என்று உங்களை இன்று ஒப்பிட்டு பாருங்கள், வேறொருவருடன் அல்ல. நாள் முழுவதும் எத்தனை முறை நீங்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களுடன் ஒப்பிடுகிறீர்கள்? உங்களை பிறருடன் ஒப்பிடுவதில் உண்மையில் எந்த அர்த்தமும் இல்லை.